பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். வேதாகமத்தில் யாத்திராகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாய் சொல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து தேவன் வெளியே கொண்டு வந்து கானானுக்கு நேராய் வழிநடத்தி போகும் பொழுது அவர்கள் அந்த கானானை சுதந்திரிப்பதற்கு மிக சமீபமாய் அந்த எல்லை இருந்திருந்தாலும் அவர்களை ஆண்டவர் சுற்றி போக பண்ணினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். வேதம் தெளிவாக சொல்கிறது, பெலிஸ்தீரின் தேசத்தின் வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சில நேரங்களில் நம் வாழ்க்கையில நாம் பார்க்கிற, நமக்கு கிடைத்திருக்கிற, நமக்கு உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிற சில ஆசீர்வாதங்கள், சில வாக்குத்தத்தங்கள் மிக சமீபத்தில் எட்டி பிடிக்கிற இடத்தில் இருந்தாலும், எட்டி பிடித்து கிட்டி சேரக்கூடிய இடத்தில் இருந்தாலும், சில நேரங்களில் கர்த்தர் அந்த சுதந்திரத்தை அடைவதற்கு, அவைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு சில விஷயங்களின் வழியாக நம்மை சுற்றி போக பண்ணுவார். சில சூழ்நிலைகளை ஆண்டவர் நாம் சுற்றி நடக்கத்தக்கதான வழிகளை திறந்து விடுவார். சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் என்ன ரொம்ப சுத்த விடுறார் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலையில நம்ம இருப்போம். சுற்றி போக பண்ணினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நான் சொல்லுவேன், இன்னைக்கு காலையில் இந்த செய்தியை பார்க்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில தேவன் நடத்தி கொண்டு போகிற பாதை நன்மைக்கு ஏதுவானது. அது சுற்றி போகிற சூழ்நிலையாக இருந்தாலும், பல எல்லைகளை சார்ந்து, பல எல்லைகளை சுற்றி, பல பாதையின் வழியாய், கடினமான பாதையின் வழியாய் போகிற ஒரு நிலைமைக்குள் நீங்கள் இருந்தாலும், ஏன் எனக்கு இவ்வளவு தாமதம், ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம், ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சுத்தி வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ள இருந்தாலும், நான் ஒன்னும் சொல்றேன், உங்க வாழ்க்கையில சுற்றி போக கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்றால் அது தீமைக்கு அல்ல, அது நன்மைக்கு. வேதத்துல ஆண்டவர் அவர்களை சுற்றி போக பண்ணினார். காரணம் என்ன என்றால், எகிப்திலிருந்து புறப்பட்டவுடன் அவர்கள் முதலாவது சந்தித்து, ஒருவேளை அவர்கள் கிட்டி சேரக்கூடிய எல்லையில அவர்கள் பயணித்திருப்பார்கள் என்றால் அவர்கள் சந்தித்தது பெலிஸ்தீர்களை சந்தித்துக்க நேரிட்டிருக்கும். ஆகவே அங்கே ஒரு பெரிய யுத்தம் நடந்திருக்கும். அந்த யுத்தம் அவர்கள் மனதை மனமடிவாக்கி இருக்கும். ஒருவேளை தேவனுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது நல்லது. ஆமென். சில சூழ்நிலைகள் ஆண்டவர் உங்களை அந்த பாதையின் வழியா கொண்டு போகாம கொஞ்சம் சுற்றி போக வச்சிருக்கிறாரு. சந்திக்க கூடாத சில மனிதர்கள், சந்திக்க கூடாத சில பாதைகள், போகக்கூடாத சில வழிகள் வழியாக நீங்க போய் அதுல வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவிக்கிற நிர்பந்தமான நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்கன்னா அது உங்கள் அழிவுக்கு அல்ல, உங்கள் ஆசீர்வாதத்திற்கு. ஆகவே நீங்கள் சுற்றி போகும்போது என்ன செய்யணும்? 3 காரியத்தை செய்யணும். ஒன்று, சோர்ந்து போகாமல் நீங்கள் சுதந்திரிப்பதற்கு சுற்றி போக வேண்டும். இரண்டாவது, சுவடுகளை பின்பற்றி நீங்கள் சுதந்திரிப்பதற்கு சுற்றி போக வேண்டும். மூன்றாவது, மிக அழகாக வேதம் சொல்கிறது, சுதந்திரத்திற்கு நேராக நீங்கள் சுற்றி போக வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை உங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்கட்டும். சோர்ந்து போகாமல் நீங்கள் சுதந்திரிக்க போகிற சுதந்திரத்திற்காக சுற்றி போக வேண்டிய ஒரு நிலைமை வந்தால் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக, உங்களுக்கு முன்பாக பகலிலும் இரவிலும் வழி நடத்துவதற்கு கர்த்தருடைய மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் உங்களை வழி நடத்துகிறது. ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு முன்னே போகிறார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி கடந்து போங்கள். நீங்கள் உங்களுக்கான சுதந்திரத்தை சுதந்திரிப்பீர்கள். மூன்றாவது, உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின, உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணின அந்த சுதந்திரத்துக்கு நேராக உங்கள் கண்களை பதிய வைத்து மற்றவைகளை நோக்கி பார்க்காமல் கர்த்தரை மட்டுமே நோக்கி பார்த்து சுதந்திரத்திற்கு நேராக உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். கட்டாயம் கர்த்தர் உங்கள் வாழ்வில் நன்மைகளை காண செய்வார். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.